இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா இந்த நேரத்துல? ரொம்ப அவசரம், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. உங்களால ஒரு முக்கியமான உதவி நடக்கணும். அதனால தான் இந்த நேரம் கூட பார்க்காம உடனே வந்துட்டேன். என்ன வேணும்ப்பா? எதுவா இருந்தாலும் கேளு, நாங்க செய்யறோம்ப்பா. கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல ஒருத்தரை வச்சு நீங்க பாத்துக்கிடுனா. யார பாத்துக்கணும் சண்முகம்? எதுக்காக நாங்க பாத்துக்கணும்? இருங்க சொல்லுது. உடங்குடி. என்ன சண்முகம் இது? இவனை நாங்க பாத்துக்கணுமா? இவன் கொலகார பாவியாச்சே. என் பையன் மேல கொலைப்பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்புன படுபாவையாச்சே. முதல்ல இவனை வெளியே போக சொல்லு. டேய், வெளியில போடா. டேய், போடா. சண்முகம், என்ன இது? இவன் யாரு? உன் தங்கச்சி வாழ்க்கையே கெடுக்க நினைச்சவன், என் பையனுக்கு துரோகம் நினைச்சவன். இவனை போய் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர? எனக்கு புரியுதுமா, ஆனா சொல்றத கேளுங்க. நம்ம அறிவை நாம வெளியில கொண்டு வரணும். நம்ம அறிவு மேல இருக்கிற கொலைப்பழியை நாம நீக்கணும்னா, அவன் கொலை பண்ணலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா, அதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இவன் தான். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, அறிவு விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இந்த வெங்கடேஷ் குண்டடி பட்டு எங்க கிட்ட வந்தாரு. இவர்கிட்ட நாங்க பேசின அப்புறம்தான் எங்களுக்கே சில உண்மைகள் தெரிஞ்சது. இந்த கேஸ்ல வெங்கடேஷ் தான் முக்கியமான சாட்சி. கோர்ட்ல இவரை கொண்டு போய் நிறுத்தி ஜட்ஜு முன்னாடி வாக்குமூலம் கொடுக்க வச்சுட்டா அறிவை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். உங்க வீட்டுக்கு போலீஸ் வர மாட்டாங்க, உங்க மேல சந்தேகமும் வராது. அறிவழகனை நம்ம வெளில கூட்டு வரணும்னா இதுதான் ஒரே வழி, வேற யாருக்காகவும் இல்ல. நம்ம அறிவுக்காக இந்த உதவியை நீங்க செஞ்சுதான் ஆகணும். சரி, அப்படின்னா என்ன உதவி வேணாலும் பண்றோம்ப்பா. முதல்ல இவனை கூட்டிட்டு வாங்க. அறிவழகன் ரூம்லயே தங்க வச்சுக்கலாம். வாங்க. நீ வாழ.